எல்லா நேரங்களிலும் நம்மை காத்து வழிநடத்தும் பிரபஞ்சத்தின் அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் பஞ்சபூத்த நீருக்கும் நன்றி. நம்ம சேனலை பார்த்து திரும்பக்கும் மனமார்ந்த நன்றி. கோல்டு ட்ரேடிங் மார்க்கெட்டில் நம்ம தினசரி ப்ராஃபிட்டபுளான விஷயங்கள் நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட் லெவல்ஸ் எப்படி இருக்கும், இன்றைக்கி எங்கே எடுக்கலாம், எங்கே டார்கெட் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத டெய்லியுமே 7 AM to 6 PM வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே 7 PMலேருந்து மிட் நைட் 1:30 வரைக்கும் அல்லது 2:30 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெய்லியுமே ப்ரொவைட் பண்ணுறோம். அதெல்லாம் புதுசாக ட்ரேடிங்கில் வரவங்களுக்கு நம்ம லேர்னிங் கற்றுக் கொடுக்குறோம். எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்க விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். அது இல்லாமல் என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எடுக்கலாம், எந்த இடத்துல மார்க்கெட் கட்ட ரிவர்சல் ஆகும், எங்கே நம்ம எடுத்தால் ப்ராஃபிட் அதிகமாக பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது இல்லாமல் டெக்னிக்கலாக நான் எதை ஃபாலோ பண்ணணும், டிசிப்ளின் ட்ரேட் அப்படிங்கிறது, எந்த டைமிங், ஸ்ட்ராட்டஜி, இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். புதுசாக வர்றவங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கோல்ட் ட்ரேடிங் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ்டர்டே நம்ம கொடுத்த விஷயம் 7 PMல மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி புதுசாக நான் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடியோ அதிகமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். எஸ்டர்டே போட்ட வீடியோ பார்த்து இது பாருங்கள். புதுசாக வர்றவங்க இந்த வீடியோ பிடிக்காத நண்பர்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பாக பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது நம்ம எஸ்டர்டே 7 PMல மார்க்கெட் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 4460 65 அப்படிங்கிறது நம்ம ஒரு பைட்டி பார்த்தோம். இந்த லெவல்லேருந்து நான் பை எடுக்கலாம். நான் என்னோட டெக்னிக்கல் பிரகாரம் நான் சொல்லியிருந்தேன். நான் இந்த லெவல் நான் பை போட்டிருந்தேன். 4460 4520 வரைக்கும் வீக் டார்கெட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தேன். சரிங்களா? எஸ்டர்டே ஃப்ரைடே வீக் டார்கெட் இந்த வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நம்ம சொல்கிற விஷயங்கள் பார்த்தா 4470 மார்க்கெட்டு 4520 வரைக்கும் மார்க்கெட் நம்ம சொல்கிற விஷயங்கள் அது வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. கிட்டத்தட்ட $50 மூவ்மெண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? நம்ம குரூப்பில் என்ன கொடுத்துருந்தோம், விஐபி குரூப் அப்படிங்கிறத பார்த்துருவோம். விஐபி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஈவினிங் செஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கோம். டே செஷன் உங்களுக்கு ஏசியன் செஷன்லையுமே லண்டன் செஷன்லையுமே மேக்ஸிமம் நம்ம ஒரு $20 to $40 புக் பண்ணிடுவோம். 40 பாயிண்ட் பிடிச்சிருவோம். எகைன் ஈவினிங் செஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரைனிங் பண்ணுறது கிடையாது. ஈவினிங் செஷனில் பெருசாக நான் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணல. சரிங்களா? நம்ம யூடியூப் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் ட்ரேட் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் ஈவினிங் ட்ரேட் எதுக்கு அவாய்ட் பண்ண சொல்லணும்னா, அதிகமான ப்ராஃபிட் வரும், அதிகமான லாஸும் வரும். அதனால் நீங்கள் லோ மார்ஜினில் உங்களுக்கு வச்சு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் நம்ம சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதில் டே டைம் ட்ரேடிங்கு, ஆஃப்டர்நூன் ட்ரேடிங், ஈவினிங் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈவினிங் 7 PM செஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதனால் லேர்ன் பண்ணிக்க சொல்கிறோம். ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக தெரியும். அதனால் ப்ராஃபிட் பிரேக் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் போட்டிருந்தாங்க. நம்ம குரூப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் எஸ்டர்டே சொல்கிற மாதிரி தான் 4500 பிரேக் அவுட் ஆகும்போது 4550 அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் மூமெண்டம் கொடுத்தாங்க. 4500 நம்ம சொல்கிற டார்கெட்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா பொசிஷனும் புக் பண்ணி வெளியே வர சொல்லிட்டோம் அந்த டைம்லேயே. அதுக்கு மேலே வெயிட் பண்ணாலும் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 4500 பிரேக் அவுட் ஆனால் 4380 480 நம்ம பை தான் சொல்லியிருந்தோம் மார்னிங்கே. அதே மாதிரி மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு $100 அளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? $70 to $80 அளவுக்கு மார்க்கெட் போயிருக்கு. இனிமேல் எப்படி இருக்கும் அப்கமிங் டேஸில் இந்த வாரம், அதாவது இந்த மந்த் அப்கமிங் வாரம் அடுத்தது ஜான்வரி வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் ஓவராலாக நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஜான்வரி வரைக்கும் மார்க்கெட்டு எண்டு வரைக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதம் ஜனவரி மாதம் நமக்கு ஜாக்பாட் மாதமாக இருக்கும். நம்ம 1ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். மேக்ஸிமம் 40% எபோவ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். நம்ம ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் லாஸ் இல்லாத ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் கிடையாது. நம்ம சொல்கிற இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம விஐபி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். புதுசாக வரவங்களுக்கு நம்ம லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு மார்க்கெட் போகும் அப்படிங்கிற லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு நீட்டாக எடுத்து பழகிங்க. ஓகேங்களா? சார்ட் அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். இது வரைக்கும் மார்க்கெட் இன்னும் செல்லிங் நடக்குமா அப்படிங்கிறது வரும் நாட்களில் தான் தெரியும். செல்லிங் கண்டிப்பாக நடக்கணும். என்ன கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 6% அளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜான்லேருந்து இது வரைக்கும் 6% அளவுக்கு மார்க்கெட் ஏறி இருக்கு. இனி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் மார்க்கெட் ஏறும் அப்படிங்கிறது இருக்குது. அப்படியே மார்க்கெட் போகலாம். ஏன்னா ஹை அண்ட் ஹை பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட்டு நிற்காது. கிட்டத்தட்ட 4550 அப்படிங்கிறது நம்ம ஹை லெவலில் பார்க்குறோம். 4550 அடுத்த ஹை லெவலில் நம்ம பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு அப்பப்போ உங்களுக்கு டைமிங் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ மாறும். சரிங்களா? அப்போ நம்ம வீடியோ சொன்னாலுமே லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்பப்போ மாறும். அதனால் விஐபி குரூப்பில் நம்ம அப்பப்போ லைவ் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே லைவில் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே 90% அளவுக்கு போகும். 10% அளவுக்கு மாறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் நாம 4550 அடுத்த டார்கெட்டை நான் பார்க்குறேன். இந்த 4550ங்கிறது
இந்த டார்கெட் வந்து போகும் அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல மண்டே டூ ஃப்ரைடேவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். மண்டேலயே உங்களுக்கு க்ளோசிங் ஓப்பனிங்லேயே வந்து 490 போய் க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இது மார்க்கெட் போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு செல்லிங் நடக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். 4,890 போயிட்டு ஒரு செல்லிங் நடக்கணும். நடந்தா மட்டும் தான் நல்லா ப்ராஃபிட் குடுக்க முடியும். மார்க்கெட் நல்லா பையிங் ஆகும். இப்படியே பையிங்கே ஆயிட்டு இருக்காது. சரிங்களா? 4,890 போனாலுமே எகைன் ரிவர்சல் மார்க்கெட் ஆகணும். 4,467 வரைக்கும் மார்க்கெட் ரிவர்சல் இறங்குனா மட்டும் தான் ஒரு நல்ல வந்து நமக்கு ஒரு பையிங் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே மார்க்கெட் பை ஆற மார்க்கெட்லயே நம்ம பை இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட்டிங் நடக்கும். ஒரு செல்லிங் நடக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அப்படி செல்லிங் நடந்தாலே என்னோட அடுத்த லெவல் பை லெவல் பொறுத்தவரைக்கும் 4,460 டூ 67 அப்படிங்கிறது என்னோட பை லெவலா நான் பார்க்குறேன். அப்கமிங் டேஸ்ல ஓகேங்களா? இது வந்து மண்டே இன்ட்ராடே மார்க்கெட்ல வந்து நான் வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் பார்த்து அடுத்த மாரி நம்ம சொல்லுவோம். இன்ட்ராடே டார்கெட் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இது வந்து ஓவராலா நம்ம அந்த அடுத்த வாரம் வீக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரிங்களா? 4460 டூ 67 அப்படிங்கிறது என்னோட அடுத்த பை லெவலா நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் இறங்கி ஏறும்போது நம்ம ஒரு ப்ராஃபிட் நடக்கும்போது நமக்கு நல்ல பையிங் வைப் கிடைக்கும். நம்ம செல் பண்றது கிடையாது. ஒன்லி பையர்ஸ் தான். சரிங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் நம்ம வந்து இது ரிவர்சல் ஆகும்போது நம்ம ஒரு பையிங் வாய்ப்பு நல்ல அருமையான பையிங் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அப்படி பையிங் வாய்ப்பு இருக்கிறபோது 4550 பிரேக் அவுட் ஆயிரும். எகைன் வந்து அடுத்த மார்க்கெட் இறங்கி ஏறும்போது 4550 பிரேக் அவுட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறேன். இந்த 4550 பிரேக் அவுட் அப்படின்னா, பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு பை நல்ல ஒரு ஸ்ட்ராங் பை லெவலா மார்க்கெட் மாறுறக்கு வாய்ப்பு இருக்கு. 4550 பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் ஒரு ஸ்ட்ராங் பை லெவலா மார்க்கெட்டு மாறி மூவ்மெண்ட் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற என்னோட பார்வையில் நான் சொல்றேன். இதுக்கு அடுத்த லெவல்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் டார்கெட் வந்து 4660 அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டா பார்க்குறேன். 4660 இதெல்லாம் மந்த்லி டார்கெட் ஓகேங்களா? 4460 இதெல்லாம் மந்த்லி. வீக்லி கிடையாது மந்த்லி. 4550 பிரேக் அவுட் ஆகும். 4660 அப்படிங்கிறது மந்த்லி டார்கெட்டா பார்க்குறேன். மந்த்லி டார்கெட் ஓகேங்களா? மந்த்லி அடுத்த மந்த்லி டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4720 அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த 2 விஷயங்கள் தான். இந்த மந்த்லி டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4620, 4660, 4720 எகைன் பார்த்தீங்கன்னா, வீக்லில இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, லெவல்ஸ் அப்பப்போ மாறும். 4550 பிரேக் அவுட் ஆகுற வரைக்கும் மார்க்கெட் ஒரு செல் ரைசிங்ல இருக்கும் அதிகபட்சம். 4550 பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் நம்ம வந்து அதுக்கடுத்து ஸ்ட்ராங் பை மூவ்மெண்ட்டா எதிர்பார்க்குறோம். 4620, 4660 சரிங்களா? அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 4620 கூட நம்ம வந்து அடுத்த வந்து நம்ம வந்து டார்கெட்டா வச்சுக்கலாம். இந்த 4620 அப்படிங்கிறது அடுத்த வீக்லி டார்கெட்டா கூட நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் டார்கெட்டா கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் 540 இருக்கு. 4620 $80 இருக்கு. மூவ்மெண்ட்டா இருக்கு. ஒரு செல்லிங் நடக்கிறபோது நமக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பையிங் வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேன். இன்டர்நெட் டாக் பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ற எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து 100% அளவுக்கு இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் குடுத்துட்டு வந்துட்டுருக்கு. அது லெவல்ஸ் நம்ம சொல்ற லெவல்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டுருக்கு. சரிங்களா? நம்ம வந்து மார்க்கெட்ட ப்ரிடிக்ஷன் பண்றோம். மார்க்கெட்ல வர ட்ரேடர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டபிள் இருக்கணும் விஷயத்த நெறைய விஷயத்த குடுத்துட்டுருக்கோம். சரிங்களா? மார்க்கெட்ல எல்லா நேரமே என்ன வந்து ஃபுல் டைம் நம்ம இப்போ பண்றதால மார்க்கெட் வந்து அப்பப்போ நம்ம மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் போட்டே இருக்கோம். லைவ் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பப்போ நம்ம குடுத்துருவோம். லைவ் டிப்ஸுங்கிறதெல்லாம் லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? லைவ் லெவல்ஸா நம்ம பார்க்குறோம். லைவ் லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நீங்க அப்பப்போ எல்லா வீடியோ போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம ஃப்ரீ கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிட்டு நீங்க பாருங்க. நம்ம என்ன லெவல்ஸ் ப்ரொவைட் பண்றோம், எப்படி எல்லாம் ட்ரேடிங் போயிட்டுருக்கு, மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருக்கு, நம்ம சொல்ற விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறத நீங்க வாட்ச் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிட்டு நம்மோட இணைஞ்சுக்கலாம். நம்ம சொல்ற விஷயங்கள பார்த்தா 3 மாசத்துக்கு 90 டேஸ் வந்து நம்ம சொல்ற விஷயங்கள நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றபோது, கண்டிப்பா உங்க போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரைக்கும் 20% டூ 40% அளவுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற என்னால அஷ்யூரிட்டி குடுக்க முடியும். நான் சொல்ற விஷயங்கள் மட்டும் தான் செய்யணும். அப்படிங்கிற முக்கியமா சொல்ல வரேன். டிசிப்ளின், டைமிங், ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக்கல் இந்த 4 விஷயங்களையுமே ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்றபோது தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா இருப்போம். அக்ரெசிவ் ட்ரேடத்த அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்கமிங் வீக்ல வந்து மண்டேல வந்து லைவ் மார்க்கெட்ல நம்ம டே ட்ரேடிங் எப்படி இருக்கும், இன்ட்ராடே மார்க்கெட் எப்படி இருக்குன்றது லைவ் மார்க்கெட்ல நம்ம அரவுண்ட் 6:45ல நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன். எஸ்டர்டே நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே டார்கெட் முடிஞ்சது. அடுத்து போன வாரம் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம டார்கெட் எல்லாமே ஃபுல் டார்கெட்டா முடிஞ்சிருக்கு. நம்ம சொல்ற ஒவ்வொரு நாளுமே சொல்ற விஷயங்கள், ஒவ்வொரு நேரமுமே என்னென்ன மார்னிங்ல சொல்றது, ஈவினிங் சொல்றது, மார்னிங் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து டார்கெட் முடிஞ்சுது. அப்கமிங் டேஸ்ல நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான விஷயத்த பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்றேன். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மண்டேல நம்ம சந்திப்போம். தேங்க் யூ.